ஆக்சுவலாக நீங்கள் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிக்ஸ்த்தில் ரெண்டு டேர்மில் நமது சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது எஸ்ஐலையும் பிசிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. சரியா? நமது சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லி தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்பல்சரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த லெசன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துக்குவோம். சரியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அமிலமலை, சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் சேர்றதுனால தான் என்னது அப்படின்னா அமிலமலை வந்து பொழிகிறது. இதை நோட் பண்ணணும். அப்புறம் காடுகள் அழிக்கப்படுறதுனால சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது. அப்புறம் வந்து உலகம் வெப்பமயமாதல் இதெல்லாம் நடக்கும். அப்புறம் வந்து விலங்கினங்கள் வந்து அழிஞ்சிட்டு அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். அப்புறம் வந்து காற்று மாசுபடுறது, நீர் மாசுபடுறது, அப்புறம் ஓசோன் துளை, பசுமை இல்ல விளைவு, ஸோ வந்து மறுசுழற்சி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். முதல்ல சுற்றுச்சூழல்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள், விலங்குகள், இல்லைன்னா தாவரங்கள் அவங்க வாழக்கூடிய பகுதி, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலை தான் என்ன சொல்லணும்னா சுற்றுச்சூழல். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை சுற்றுச்சூழல், சுற்றிலும் என்ன சூழல் இருக்கோ அது சுற்றுச்சூழல். ரைட்டா? அடுத்து சுற்றுச்சூழல்ன்றது பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளை மட்டும் இல்லை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதாவது அது உயிருள்ளதாக இருக்கலாம், இல்லை உயிரற்றதாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் சூரியன், காற்று, நீர், தாது பொருட்கள், மண், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரற்ற காரணிகள். நம்ம தாவரங்கள், விலங்குகள், பாக்டீரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிருள்ள காரணிகள். புரியுதா? அடுத்து அதான் உயிருள்ள காரணிகள்னா என்ன, உயிரற்ற காரணிகள் என்ன, சுற்றுச்சூழல்னா என்ன, இதில் 3 கொஸ்டின் தான். சுற்றுச்சூழல்னா என்னன்னு கேட்பாங்க, உயிரற்ற காரணிகள் என்ன, உயிருள்ள காரணிகள் என்ன, அவ்வளோதான். அடுத்து சூழ்நிலை மன்றம், அதாவது அந்த உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்ந்த ஒரு கட்டமைப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சூழ்நிலை மன்றம்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்த இந்த உயிருள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்றா இணைச்சோம் அப்படின்னா அது சூழ்நிலை மன்றம். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூழ்நிலை மண்டலத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம். ஒன்று இயற்கை சூழ்நிலை மண்டலம், இன்னொன்று செயற்கை சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். இந்த சூழ்நிலை மண்டலம் 2ஆக பிரித்தோன்னா இயற்கை சூழ்நிலை மண்டலம், செயற்கை சூழ்நிலை மண்டலம். இயற்கை சூழ்நிலை மண்டலத்துக்குள்ள 2 இருக்கும். டேரெக்டாக ஜென்ரலாக இயற்கையாகவே இருக்குது. இப்போ காடுனா வந்து பார்த்தோம்னா நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், குளம்ன்றது நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். இது 2ம் இயற்கையாக இருக்கக்கூடியது, நம்ம உருவாக்குனது கிடையாது. காடுன்றது ஆட்டோமேட்டிக்காக உருவானது, குளம்ன்றதும் ஆட்டோமேட்டிக்காக உருவானது. இப்போ செயற்கை சூழ்நிலை மண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தோட்டம் அப்படின்றது நில வாழ் சூழ்நிலை மண்டலம். தோட்டம்ன்றது நம்ம உருவாக்குறது. மீன்வாழ் தொட்டி அப்படின்றது நம்ம உருவாக்குறது. இது நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம்னு சொல்கிறாங்க. ரைட்டா? சூழ்நிலை மண்டலத்தோட 2 கூறுகள் பார்த்தீங்கன்னா ஒன்று உயிரின கூறு, அதான் உயிருள்ள காரணி. இது வந்து உயிரற்ற கூறு அப்படின்னு சொல்கிறாங்க, உயிரற்ற காரணி. சரியா? இப்போ உயிரின கூறுகள் அப்படின்னா உயிர் உள்ளது, தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், ஸோ இதெல்லாம் வரும் சூழ்நிலை மண்டலத்தில். உயிரற்ற காரணிகள் அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம். இயற்பியல் காரணிகள், மண் சார்ந்த காரணிகள்னு பிரிக்கலாம். மண்ணில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து மண் சார்ந்த காரணிகள். மண்ணில் உள்ள நீர், காற்று, மண்ணில் உள்ள கரிம பொருட்கள் இதெல்லாம் மண் சார்ந்த காரணிகள். இயற்பியல் காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டு, சவுண்டு, வெப்பம், சரி சவுண்டு வராது, லைட்டு, வெப்பம், காற்று, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் காரணிகள்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் ஒரு குளம் சூழ்நிலை மண்டலம். இதுதான் குளத்தில் எல்லாமே இருக்கும். பறவை இருக்கும், நத்தை இருக்கும், தண்ணி பூச்சி இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? லார்வா இருக்கும், மீன் இருக்கும், தண்ணி இருக்கும், குளம் இருக்கும். ஸோ எல்லாமே சொல்லலாம். இதுதான் குளம். குளம் அப்படின்றது இதுதான். இப்போ இயற்கை சூழ்நிலை மண்டலம். இயற்கை சூழ்நிலை மண்டலம்னா மனிதர்களோட தலையீடு இன்றி உருவாகக்கூடியது. மனிதரோட தலையீடு இல்லாமல் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை மண்டலம் தான் இயற்கை சூழ்நிலை மண்டலம். அது நீர்வாழ் சூழ்நிலை மண்டலமாகவோ இல்லை நிலவாழ் சூழ்நிலை மண்டலமாகவோ இருக்கலான்ட்டாங்க. நீரில் காணப்படும் சூழ்நிலை மண்டலம் தான் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். இப்போ எக்ஸாம்பிள் கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டை இது எல்லாமே நீர்வாழ் தான், நீர் இருக்கக்கூடிய பகுதி. ரைட்டா? அப்போ இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நீருக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதியில் காணப்படக்கூடிய சூழ்நிலை மண்டலம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். ரைட்டா? நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். எக்ஸாம்பிளுக்கு காடுகள், மலைப்பகுதிகள், பாலைவனங்கள் எல்லாமே என்னது அப்படின்னா இயற்கையான நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். இதெல்லாம் இயற்கையாக உருவாக்கக்கூடிய தான். காடு, மலைப்பகுதி, பாலைவனங்கள் இதெல்லாம் நம்ம உருவாக்குறோன்ற கிடையாது, அதெல்லாம் இயற்கையாக வளரக்கூடியது. அதை சொல்லலாம். அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செயற்கை சூழ்நிலை மண்டலம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? செயற்கை
சூழ்நிலை மண்டலம். செயற்கை சூழ்நிலை மண்டலம்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மனிதர்களால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. ரைட்டா? மனிதர்கள் உருவாக்கக்கூடியது எல்லாமே செயற்கை சூழ்நிலை மண்டலத்தில் வந்துடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது சில இயற்கை சூழ்நிலை மண்டலத்தோட அந்த பண்புகளையும் பெற்றிருக்கும். நம்ம உருவாக்குனாலும் இயற்கை சூழ்நிலை மண்டலத்தோட பண்புகளை பெற்றிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நெல் வயல், தோட்டம், இதெல்லாம் வந்து நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். நெல் வயல் தோட்டம்லாம் நம்ம உருவாக்கக்கூடியது. அப்போ இது செயற்கை நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். அடுத்து மீன் வளர்த்தொட்டி போன்ற நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். மீன் வளர்த்தொட்டி நம்ம வளர்க்கக்கூடியது. அப்போ செயற்கை நீர்வாழ் இது சூழ்நிலை மண்டலமும் வரும். அடுத்து அக்வேரியம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீர்வாழ் சூழ்நிலை, நீர்வாழ் காட்சியகம். இதுவும் வந்து செயற்கையில் தான் வரும். ஏன்னா இதெல்லாம் நம்ம உருவாக்குறது தான் அந்த மாதிரி மீன் தொட்டிலாம். இப்போ இதில் என்ன இருக்கும்? மீன் இருக்கும், பிற நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கும், மற்றும் நீர்வாழ் தாவரங்களை பராமரிக்கும் இடம் நீர்வாழ் காட்சியகம். நீரில் இருக்கக்கூடிய மீனையும் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய தாவரத்தையும் பற்றி பேசுறது. ரைட்டா? இது சிறிய தொட்டியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பெரிய தொட்டிகள் வைக்கப்பட்ட ஒரு கட்டிடமாகவும் இருக்கலான்றாங்க. அடுத்து நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், நிலவாழ் காட்சியகம். சரியா? நிலவாழ் உயிரினங்கள் ப்ளஸ் தாவரங்களை பராமரிக்கும் இடம் நிலவாழ் காட்சியகம். நிலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் ப்ளஸ் வந்து தாவரங்களையும் பற்றி பார்க்கக்கூடியது நிலவாழ் காட்சியகம். டெராரியம்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இங்கே இயற்கையான சூழ்நிலை மண்டலத்தை போல வடிவமைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் விலங்குகளும் தாவரங்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றன. கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் இந்த லைன் மட்டும் இருக்கணும். கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் விலங்குகளும் தாவரங்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த நிலவாழ் காட்சியகம் மற்றும் நீர்வாழ் காட்சியகம் மற்றும் நிலக்காட்சியகங்கள் ஆகியவை விலங்குகளையும் தாவரங்களையும் நெருக்கமாக உற்று நோக்க உதவுகின்றன. இதுதான் இதோட ஒரே ஒரு பயன். நிலவாழ் காட்சியகமும் நீர்வாழ் காட்சியகமும் ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, விலங்குகளையும் தாவரங்களையும் நெருக்கமாக உற்று நோக்க நமக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அலங்காரத்துக்கும் இந்த மூலமாக பயன்படுத்துவாங்க. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அடுத்து பார்ப்பலாம், உணவு சங்கிலினா என்ன, உணவு வலைனா என்ன அப்படின்னு பார்க்கணும். உணவு சங்கிலினா என்ன, உணவு வலை அப்படின்னா என்னன்றதை மட்டும் பார்ப்போம். முதல்ல வந்து உணவு. இப்போ உயிரினங்கள் வந்து தங்களோட உடல் இயக்க செயல்பாடுகளை நிறைவேற்றிக்கொள்ள உணவு தேவைப்படுது. சில உயிரினங்கள் வந்து தங்களது உணவை தானே தயாரித்துக்கொள்ளும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா தாவரங்கள் எடுத்துக்கலாம். தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே சமைக்கும். ஆனால் சில உயிரினங்கள் வந்து தனது உணவுக்காக பிற உயிரினங்கள் வந்து சார்ந்திருக்கணும். இப்போ நம்மளை மாதிரி நமக்கு தேவையான உணவை நம்ம பிற உயிர்களை தான் சார்ந்துட்டு இருக்கோம். ரைட்டா? இப்போ பார்ப்போம், உற்பத்தியாளர்னா யாரு, நுகர்வோர் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்ப்போம். ரைட்டா? அதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உற்பத்தியாளர்னா யாருன்னு பார்ப்போம். முதல்ல தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய உயிரினங்களை உற்பத்தியாளர்னு சொல்லுவோம். ரைட்டா? நமக்கு தேவையான உணவை தானாக உற்பத்தி பண்ணிக்கிட்டா அதுதான் அது உற்பத்தியாளர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? தனது உணவுக்காக பிற உயிரினங்களை சார்ந்து இருக்காது. சரியா? உற்பத்தியாளர்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா தற்சார்பு ஊட்ட உயிரிகள்னு சொல்லலாம். ஏன்னா தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தானே உற்பத்தி பண்ணிக்கும். அதனால தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்யக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தாவரங்கள் தான். தாவரங்கள் தங்களுக்கு தான உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து இப்போ உற்பத்தியாளர்னா என்ன பார்த்துருமா? இப்போ நுகர்வோர்னா என்னன்னு கேட்பாங்க. நுகர்வோர்னா தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியாத பிற உயிரினங்களை சார்ந்து பிற உயிரினங்களை உணவாக உட்கொண்டு உயிர் வாழ்கின்றன. தனக்கான உணவை தானே தயாரிக்க முடியாது இதால. அதனால அந்த உணவுக்காக பிற உயிரினங்கள் வந்து உணவா உட்கொண்டு உயிர் வாழும். இந்த உயிரினங்கள் தான் என்ன சொல்லணும்னா நுகர்வோர்னு சொல்லுவோம். அது தற்சார்பு ஊட்ட உயிரி. இது வந்து பார்த்தோம்னா பிறசார்பு ஊட்ட உயிரி. பிற உயிரினங்களை சார்ந்து இருக்கும் உணவுக்காக. ஸோ அதனால என்ன பண்ணீங்கன்னா பிறசார்பு ஊட்ட உயிரின்னு சொல்லுவோம். ரைட்டா? இதை விலங்குகள் வந்து என்ன வகையான உணவு வந்து சாப்பிட்றாங்க. இப்போ நிறைய விலங்குகள் இருக்கும், நம்மளும் ஒரு விலங்கு தான். அப்போ நிறைய விலங்குகள் இருக்கப்ப இந்த விலங்குகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டம் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி வச்சு பிரிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தாவரத்தை மட்டும் சாப்பிடக்கூடியது தாவர உண்ணிகள். ஒரு சில விலங்குகள் என்ன பண்ணோம்னா தாவரத்தை மட்டும் தான் சாப்பிடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஆடு, பசு, மான், எலி இதெல்லாம் பார்த்தோன்னா தாவரங்கள் மற்றும் தாவர பொருட்களை தான் உணவாக உட்கொள்ளும். புரியுதா? ஸோ எலியும் இதில் தான் வரும். தாவரங்கள் மட்டும் தாவர பொருட்களை மட்டும் தான் என்ன பண்ணுவோம் உணவாக எடுத்துக்கும். ஆடு, மாடு, மான், எலி இதெல்லாம் தாவரத்தை மட்டும் தான் சாப்பிடும். ரைட்டா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஊனுண்ணிகள்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடிய விலங்கு. பிற விலங்குகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய விலங்கு. சிங்கம், புலி, தவளை, ஆந்தை இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா ஊனுண்ணிகள்.
ஏன்னா பிற உயிரினங்களை மட்டும் தான் சாப்பிட முடியும் சிங்கம் புலியால. அதே மாதிரி ஆந்தையும் தவளையும் என்ன பண்ணா பிற உயிரினங்கள் மட்டும் தான் சாப்பிடும். அடுத்து வந்து பார்த்தோம்னா அனைத்துண்ணிகள். அனைத்துண்ணிகள்லாம் ஒன்றும் இல்லை, நம்மள மாதிரி தாவரங்களையும் விலங்குகளையும் உணவாக உட்கொள்ளும் விலங்குகள் மூணுண்ணிகள். சார் அனைத்துண்ணிகள். மனிதனும் காகமும் வரும். சரியா? இது இம்பார்ட்டன்ட். அனைத்துண்ணிகள் கேட்பாங்க. தாவரங்களையும் விலங்குகளையும் சேர்த்து உணவாக சாப்பிட்றது நம்மள மாதிரி. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, காக்காவுக்கு வந்து படையல் படைப்பாங்க. ரைட்டா? ஸோ அதை சொல்கிறாங்க. மனிதனும் காகாவும் என்ன ஆகுது? அனைத்துண்ணிகள். அடுத்து சிதைப்பவைகள்னு சொல்லுவாங்க. சிதைப்பவைனா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இறந்து போன விலங்குகள், தாவரங்கள் இறந்து போன விலங்கை உணவாக எடுத்துக்கொள்வது. புரியுதா? அது எப்படி இறந்து போன விலங்கு உணவாக எடுத்துக்கிறதுனா பார்ப்போம். இவன் என்ன பண்ணணும்னா, இறந்து போன அந்த தாவரமும் விலங்குகள் இருக்குல்ல, அதில் உள்ள இந்த கரிம பொருட்களை, அது கார்பனை எளிய மூலக்கூறுகளாக தாவரங்கள் எளிதில் எடுத்துக்கொள்ளத்தக்க ஊட்டச்சத்துக்களாக மாற்றிடும். இதுதான் பார்த்தா பாக்டீரியாவும் பூஞ்சையும். புரியுதா? தாவரங்களுக்கு எப்படி வந்து நம்ம உரம் போடுறோம், அது மாதிரி மண்ணில் வந்து பார்த்தோம்னா அந்த வளத்தை சேர்த்துரும். இறந்து போன தாவரங்களையும் விதங்களையும் சின்ன சின்ன துகளாக வந்து சிதைச்சு அதை வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்தாக மண்ணில் சேர்த்துரும். ஸோ இந்த வேலையை யார் பண்ணுறா அப்படின்னா பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் பண்ணுது. அந்த சிதைக்குதா, அதனால அதை சிதைப்பவைகள்னு சொல்கிறோம். ரைட்டா? பாக்டீரியாவும் பூஞ்சையும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உணவு சங்கிலி. உணவு சங்கிலினா என்னன்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் மான் இருக்கும். மான் என்ன சாப்பிடணும்? புல்லை தான் சாப்பிடும். சரியா? ஆனால் இந்த புலி என்ன பண்ணும் அப்படின்னா மானையே வேட்டையாடிடும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா ஒரு சூழ்நிலை மரத்தில் அதில் வாழக்கூடிய உயிரினங்களிடையே ஒரு சங்கிலி தொடர் போல இந்த உறவு காணப்படும். புல்லை மான் சாப்பிடும், மானை புலி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கிலி மாதிரியே போகுதா, இதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. உணவை வச்சு தானே சங்கிலியாக போகுது. ஸோ அதை ஒரு சூழ்நிலை மட்டத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை உணவு சங்கிலின்னு சொல்லுவோம். உண்ணுதல் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை உணவு சங்கிலி அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். ரைட்டா? இதையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வகைப்படுத்திக்கலாம். இப்போ உற்பத்தியாளர்னா யாரு? புல்லு. புல்லை சாப்பிடக்கூடியது நுகர்வோராக தான் இருப்பாங்க. சரியா? நுகர்வோர் யாரு? மான் சாப்பிடலாம், ஆடு மாடு சாப்பிடலாம், இல்லைன்னா புலி சாப்பிடலாம். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம்னா சிதைப்பவைகள். சிதைப்பவைகள்னா பாக்டீரியா பூஞ்சைகள். இதை வந்து பார்த்தோம்னா எஸ்ஐலேயே கேட்டிருந்தாங்க. எஸ்ஐ 2023 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிதைப்பவைக்கு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிதைப்பவைகள்னா பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள். இப்போ முதல்ல என்ன பார்க்க போறோம்னா நிலவாழ் சூழ்நிலை மட்டத்தில் புல்வெளி. புல்வெளியில உணவு சங்கிலி எப்படி இருக்குன்னா, சூரியன்டேருந்து தான் ஆற்றல் எங்கே அப்படின்னா இந்த தாவரத்துக்கு போகும். சூரிய ஒளி மூலமாக தான் அது உணவை ரெடி பண்ணுது. அப்போ சூரியன்டேருந்து ஆற்றல் தாவரத்துக்கு போகுது. தாவரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை மானுக்கிட்ட போகுது. மானில் இருக்கக்கூடிய ஆற்றல் புலிக்கு போகுது. திரும்ப இந்த புலி என்ன பண்ணுன்னா செத்து போயிடும். புலி செத்து போனோன்னா சிதைப்பவைகள் என்ன பண்ணும்? திரும்ப மண்ணுக்கே அந்த ஊட்டத்தை கொடுக்கும். திரும்ப அந்த தாவரம் அதை எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனாக போயிட்டே இருந்தாங்க. இதான் வந்து உணவு வலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீர்வாழ் சூழ்நிலை மட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்வாழ் தாவரம் இருக்கும். தாவரத்தை சாப்பிடக்கூடியது நீர்வாழ் பூச்சி சாப்பிடும். இந்த நீர்வாழ் பூச்சியை லார்வா சாப்பிடும். லார்வாவை மீன் சாப்பிடும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இந்த ஆற்றல் ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். உணவு சங்கிலி வந்து சூரியன்டேருந்து கிடைக்கும் ஆற்றல் தான் தொடங்குது. இது கேட்பாங்க. உணவு சங்கிலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. சூரியன்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? தாவரத்தையும் ஸ்டார்ட் ஆகுது, தாவரம்னு போடக்கூடாது. தப்பு. ஓகேவா? உணவு சங்கிலி சூரியனிலிருந்து கிடைக்கும் ஆற்றல்லேருந்து தான் என்னது தொடங்குகிறது. சூரிய ஒளியை பயன்படுத்தி தான் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தாவரங்கள் தயாரிக்கிறது. தாவரங்களுக்கு தானா உணவு கிடைக்கல, சூரியன்ட்டு தான் கிடைக்குது. அப்போ சூரியன்கள் தான் வந்து உணவு சங்கிலிக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ரைட்டா? அடுத்து இது நான் சொன்னது தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? வேற எதுவும் இல்லை இது முக்கியமா? திரும்பவும் என்ன அப்படின்னா மண்ணை அடைஞ்சிரும். அந்த பெரிய விலங்கு வந்து இறந்து திரும்ப அந்த ஆற்றல் என்ன ஆகிடும்? மண்ணை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நுகர்வோரம் இப்போ வந்து உற்பத்தியாளர் அப்படின்னா நமக்கு யார் தெரியும் அப்படின்னா தாவரங்கள் மட்டும்தான். ரைட்டா? உற்பத்தியாளர்னா நுகர்வோர் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த நுகர்வோரை வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கப்படும். முதல் நிலை நுகர்வோர் யாரு, இரண்டாம் நிலை நுகர்வோர் யாரு, மூன்றாம் நிலை நுகர்வோர் யாரு அப்படின்றத பிரிக்க போறோம். இப்போ நம்ம தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகளை தான் முதல் நிலை நுகர்வோர்னு சொல்லுவோம். ஏன்னா தாவரங்கள்ன்றது உற்பத்தியாளர். நுகர்வோர்கள் தான் நிறைய டைப் இருப்பாங்க. இப்போ நம்ம தாவரத்தை சாப்பிடக்கூடியது முதல் நிலை நுகர்வோர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தை சாப்பிடக்கூடிய என்ன பண்ணலாம்? ஒரு பசு வச்சுக்கோமா. ஸோ பசு வந்து
தாவரங்களை உண்ணும் விலங்கு முதல்நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இல்ல பசு இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம இது கூட எடுத்துக்கலாம். ஆடு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சரியா? முதல்நிலை நுகர்வோர். முதல்நிலை நுகர்வோரை உண்ணும் விலங்குகள் 2ஆம் நிலை நுகர்வோர். இந்த ஆடை யாரு சாப்பிடுறாங்களோ அவங்க தான் 2ஆம் நிலை நுகர்வோர். இப்ப மனிதனை கூட நீங்க எடுத்துக்கலாம். 2ஆம் நிலை நுகர்வோர். ஏன்னா நம்ம ஆடு சாப்பிடுறோம்ல, அப்ப முதல்நிலை நுகர்வோர் இது தாவரங்கள் சாப்பிடக்கூடிய ஆடுல வந்துரும். 2ஆம் நிலை நுகர்வோர் ஆடை வேட்டையாடுறவங்க மனிதன்ல வந்துரும். 2ஆம் நிலை நுகர்வோரை உண்ணும் விலங்குகள் 3ஆம் நிலை நுகர்வோர். ஆக்சுவலா அந்த 3ஆம் நிலை நுகர்வோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேட்டையாடும் விலங்குகளா இருக்கும். மேக்ஸிமம் வேட்டையாடும் விலங்குகளா இருக்கும். இப்போ மனிதனை வேட்டையாடினா புலி வேட்டையாடுறோம் நம்மளெல்லாம். அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். 2ஆம் நிலை நுகர்வோர்களை உண்ணும் விலங்குகள் 3ஆம் நிலை நுகர்வோர்னு சொல்றாங்க. ரைட்டா? சில சூழ்நிலை மட்டத்துல 3ஆம் நிலை நுகர்வோரையும் வேட்டையாடக்கூடிய பெரிய விலங்குகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களாம் 4ஆம் நிலை நுகர்வோர்னு சொல்றாங்க. 3 வரையும் போதும். 3ஆவதுல உள்ள விலங்குகளையும் வேட்டையாடக்கூடிய விலங்குகளும் என்ன சொல்றாங்க? 4ஆம் நிலை நுகர்வோர்னு சொல்லலாம். உணவு சங்கிலியோட இந்த படிநிலைகள் இருக்குல்ல, 1, 2, 3 போடுறோம்ல, இந்த படிநிலைகளை உணவூட்ட நிலைகள்னு சொல்றோம். ஏன்னா இது வந்து உணவு சங்கிலியோட படிநிலை தான். முதல் நிலை நுகர்வோர், 2ஆம் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்றது. இது உணவூட்ட நிலைகள் அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட்டா? அதான் சொல்றேன். உற்பத்தியாளர் புல்லு, முதல் நிலை நுகர்வோர், 2ஆம் நிலை நுகர்வோர், 3ஆம் நிலை நுகர்வோர் அப்படின்னு வேட்டையாட விலங்கா இருக்கலாம். இதையும் வேட்டையாட வந்து 4ஆம் நிலை நுகர்வோர். அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்ப்போம். ஓகே. உயிரினங்கள் உணவிலிருந்து கிடைக்கும் ஆற்றலின் பெரும்பகுதி தன்னோட அன்றாட வாழ்விற்கு பயன்படுத்துகிறது. இது கேட்பாங்கப்பா. அதாவது உயிரினங்கள் வந்து உணவுலேருந்து கிடைக்கும் ஆற்றல்ல பெரும் பகுதியை வந்து பார்த்தோம்னா தங்களோட அன்றாட செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தியது. ஆற்றலின் சிறிய பகுதியை புதிய செல்கள் உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு உயிரினம் மற்றொன்றிற்கு உணவாகும் போது இந்த சிறிய ஆற்றல் பகுதியை மற்றொரு உயிரினத்துக்கு கிடைக்கிறது. எக்ஸாம்பிள் புல் இருக்குன்னு வச்சுக்கோம். புல் வந்து உணவு தயாரிக்குது. அதுலேருந்து ஒரு ஆற்றல் கிடைக்குது. 100% ஆற்றல் கிடைக்குது அப்படின்னா 100ல் 80% என்ன பண்ணும் அப்படின்னா தங்களோட அன்றாட வளர்ச்சிக்கு தாவரங்கள் வந்து வளரணும்ல. ஸோ அந்த வளர்ச்சிக்கு 80% வந்து பயன்படுத்திடும். இந்த 20% எங்கே போகும்னா தாவரங்களை வேட்டையிடக்கூடிய விலங்கு என்ன? எலி. ஸோ இந்த எலிக்கு இந்த 20% போகும் அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? இப்போ எலிகிட்ட 100% ஆற்றல் இருக்குன்னா 80% ஆற்றலை தன்னோட அன்றாட செயல்பாட்டுக்கு எடுத்துக்கும். எளிய வேட்டையாடக்கூடிய விலங்குகளுக்கு 20% ஆற்றல் அப்படின்றது போகும்னு சொல்ல வராங்க. ரைட்டா? இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆற்றல் பிரமிடு மூலம் அப்படின்னு சொல்றாங்க. உணவூட்ட நிலையின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஏற்படும் இந்த ஆற்றல் இழப்பை நம்ம ஆற்றல் பிரமிடு மூலம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதான் எலி தானியங்களை உண்கிறது, பாம்புக்கு எலி வந்து உணவாகுது, பாம்பு மயிலுக்கு உணவாகிறது, மயில்களை சிறுத்தையோ புலியோ வந்து வேட்டையாடும், புலிகளை வேட்டையாடும் இன்னும் இயற்கையான வேட்டையாடும் விலங்குகள் எதனும் உள்ளவா என்ன சிந்தித்து பாருங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இந்த லைன்ல நோட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் பிற விலங்குகளால் வேட்டையாடப்பட முடியாத உயர் வேட்டையாடும் விலங்குகள் இருக்கின்றன. பார்த்துக்க, உயர் வேட்டையாடும் விலங்குகள் வந்து எல்லா சூழ்நிலை மண்டலத்திலும் இருக்கின்றாங்க. நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்தில் முதலையை வேட்டையாடக்கூடிய விலங்கு கிடையாது. அது மாதிரி காடுகளில் புலிகளை வேட்டையாடக்கூடிய இன்னும் இயற்கையான வேட்டையாடும் விலங்குகள் இல்லை. இதுதான் நம்ம கொஸ்டின். புரியுதா? நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்தில் யார் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கா அப்படின்னா முதலை. நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்தில் யார் உயர்ந்த இடத்துல இருக்கா அப்படின்னா புலி. ஸோ இது ரெண்டையும் நம்ம கொஸ்டினாக கேட்பாங்க. ரைட்டா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நம்ம கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா பிசி 2025 எதிர்பார்க்கலாம். இந்த லெசன்லேருந்து கேட்கணும்னா இதை கேட்கலாம். ரைட்டா? அடுத்து உணவு சங்கிலி. இந்த உணவு சங்கிலி ஏன் வேணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஏன் வேணும்னா அந்த ஒவ்வொரு உயிரினமும் என்ன உணவு சாப்பிடுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? உண்ணும் உறவு முறையும் அந்த உயிரினங்கள் எவ்வாறு ஒன்றை சார்ந்துள்ளன என்பதையும் நம்ம தான் உணவு சங்கிலி மூலம் புரிஞ்சுக்கலாம். அப்போ சூழ்நிலை மட்டத்தில் ஆற்றல் எப்படி வந்து ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினத்துக்கு வந்து சுழற்சியாக கடத்தப்படுகிறது அப்படின்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த உணவு சங்கிலி மூலமா. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சூழ்நிலை மண்டலத்தோட அந்த மாசுபாட்டினால உணவு சங்கிலியில உள்ள ஒரு உறுப்பினரிடம் நச்சு பொருள் மற்றும் அவற்றின் தன்மை மற்ற உயிரினங்கள் தொடர்ச்சியாக எவ்வாறு கடத்தப்படுகிறது. இப்போ ஒரு உயிரினத்துக்கு நோய் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த உயிரினத்தை சாப்பிடக்கூடிய மற்றொரு உயிரினத்துக்கு என்ன அந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நச்சு பொருள் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு போயிட்டே இருக்குன்றாங்க. ரைட்டா? அடுத்து உணவு வலை. உணவு வலையெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா சூழ்நிலை மட்டத்தில் நுகர்வோர்களுக்கு பல வகையான உணவு கிடைக்கும். அவை உணவுக்காக ஒரு உயிரினத்தை சார்ந்திருப்பதில்லை. ஒரு சூழ்நிலை மட்டத்தின் எல்லா உணவு சங்கிலியும் ஒன்றிணைத்தால் ஒரு சூழ்நிலை மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவு சங்கிலியும் ஒன்றிணைத்தோம் அப்படின்னா பல்வேறு பிணைப்புகள் கொண்டுள்ள ஒரு உணவு வலையமைப்பு கிடைக்கும். இதான் என்ன சொல்றாங்கன்னா உணவு வலைன்னு சொல்றாங்க. ரைட்டா? இந்த பாருங்க, இங்க இருக்கும் பாருங்க உணவு வலை தான். ஏன்னா நிறைய விலங்குகள் இருக்குல்ல. இந்த ஒவ்வொரு உணவு வலையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு உணவு
உணவு சங்கிலியை ஜாயின் பண்ணோம்னா உணவு வலை கிடைக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணவு சங்கிலி. இந்த உணவு சங்கிலியை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உணவு வலை கிடைக்கும். புரியுதா? இதுதான் சொல்ல வராங்க. புரியுதா? இதுதான் உணவு வலைன்றது. மொத்த விலங்கையும் நம்ம என்ன சொல்லணும்னா சொல்றது உணவு வலை. புரிஞ்சுதா? அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கழிவுப் பொருளை எப்படி மேலாண்மை பண்றது, எப்படி மறுசுழற்சி பண்றது, அதுதான் பார்க்கணும். ஒரு கழிவுப் பொருள் இருக்கு அப்படின்னா கழிவுப் பொருளை ரெண்டா பிரிக்கலாம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை ரெண்டா பிரிக்கலாம். இந்த குப்பைகளை எப்படி பார்த்தோம்னா மேலாண்மை பண்றது, எப்படி பார்த்தோம்னா மறுசுழற்சி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்கணும்னா கழிவுப் பொருளை குறைக்கணும். அதான் கான்செப்ட். சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்கணும்னா கழிவுப் பொருளோட எண்ணிக்கையை பார்த்தோம்னா குறைக்கணும். அதை நம்ம எப்படி சரியான முறையில் மறுசுழற்சி பண்றது அப்படின்றத பார்ப்போம். சரியான முறையில் மறுசுழற்சி செய்யணும். அப்பதான் கழிவுப் பொருளோட எண்ணிக்கை கம்மியாகும். அதை எப்படி பண்றோம் பார்ப்போம். இதை இங்கே கொடுத்துருப்பாங்க. உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் மண்புழுக்களால் சிதைவுறும் கழிவுகள். வாழைப்பழத்தோல் பாக்டீரியா, பூஞ்சை, மண்புழுக்களால் சிதைவுறக்கூடியது. உயிரினங்கள் செயல்பட்டுனா சிதைவுறாத கழிவுகள்னா பிளாஸ்டிக்லாம் வந்துடும். இதெல்லாம் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத. இது மக்காத குப்பை, இது மக்கும் குப்பை, அதுதான் சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். இப்போ முதல்ல கழிவுகள்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம்ல. அதாவது நமக்கு இனி எந்த பயனும் இல்லை அப்படின்னு தூக்கி எறியப்படக்கூடிய பொருள் தான் கழிவுகள்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து கழிவுகள்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாலே அது சூழ்நிலை மட்டத்தை பாதிக்கக்கூடியது. அது எதுவாக இருந்தாலும் சரி. ரைட்டா? இந்த கழிவுகள்லாம் எங்கே போகுது அப்படின்றது நமக்கு சுத்தமாக தெரியாது. கழிவுகளை பார்த்தோம் அப்படின்னா குழிகளை கொட்டுவாங்க. பல வகையான குழிகள் கழிவுகள் உள்ளன. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா திடக்கழிவுகள். திடக்கழிவுகள் அப்படின்னா குப்பைத்தொட்டியில் உள்ள கழிவுகள் தான் திடக்கழிவுன்னு சொல்லுவோம். திரவ கழிவு அப்படின்னு சாக்கடை. சாக்கடையில் போகிற கழிவு, அதாவது திரவ கழிவு. வாயு கழிவு அப்படின்னு தொழிற்சாலை மாசுபாடுகள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திடக்கழிவுனா குப்பைத்தொட்டியில் உள்ள கழிவு. திரவ கழிவு அப்படின்னா சாக்கடை கழிவு. வாயு கழிவு அப்படின்னா தொழிற்சாலை மாசுபாடுகள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உயிரின சிதைவுக்கு உள்ளாகக்கூடிய கழிவுகள்லாம் என்ன, உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள்லாம் என்னன்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிளோட நோட் பண்ணிக்கணும். இப்போ உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் அப்படின்னா மக்கும் கழிவுகள். உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் அப்படின்னா மக்காத கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள், அதாவது மக்கும் குப்பைன்னு சொல்லுவாங்க. அது என்ன உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள்லாம் ஒன்றும் இல்லை, மக்கணும். அந்த உயிரின கழிவு அப்படின்றது மக்கணும். சரியா? இப்போ இயற்கை காரணி, இப்போ எக்ஸாம்பிள் நீர், ஆக்சிஜனு, சூரியனோட அந்த புற ஊதா கதிர், அப்புறம் நுண்ணுயிரி, இதெல்லாம் சிதைவுறும் பொருட்களை என்ன சொல்லுவாங்கன்னா உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவு. நீரால் சிதைக்க முடியும், காற்றால பண்ண முடியும், ஆக்சிஜனால பண்ண முடியும். அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன். ஓகேவா? நீர், ஆக்சிஜனு, சூரியனோட புறவதா கதிர்கள், அப்புறம் நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரிகள் பாக்டீரியா, பூஞ்சைலாம் வரும். பாக்டீரியா, பூஞ்சை, மண்புழு இதெல்லாம் வரும். ஸோ இதனால் சிதைக்கக்கூடிய பொருள் உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழ தோல், இலைத்தலைகள் இதெல்லாம் மண்ணில் போடும்போது பாக்டீரியாவும் பூஞ்சையும் என்ன பண்ணும் அப்படின்னா இதை மண்ணோடு மண்ணாக மக்கி போவதை நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் காய்கறி, பழக்கழிவுகள், உணவு கழிவுகள், தோட்டக்கழிவு, புட்கள், இலைகள், களைகள், சிறு கிளைகள், இது எல்லாமே உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள். எக்ஸாம்பிள் தான் நம்ம கொஸ்டினாக கேட்போம். ரைட்டா? ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜன், நீர், ஈரப்பதம், வெப்பம் இதெல்லாம் மக்குதலுக்கு உதவி செஞ்சு சிக்கலான கரிம பொருட்களை எளிய மூலப்பொருளாக மாற்றும். அதான் இந்த வேலை தான் அவங்க பார்ப்பாங்க. சிக்கலான கரிம மூலப்பொருட்களை எளிய மூலப்பொருளாக பார்ப்பாங்க. ரைட்டா? இவ்வாறு உயிரின சிதைவுக்கு உள்ளான பொருட்கள் தாது பொருளாகவும் சத்து பொருளாகவும் மண்ணை இழந்து மண்ணை வளப்படுத்தும். அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். மண்ணை என்ன பண்ணும், மண்ணில் சத்தை சேர்க்கும். அவ்வளோதான். அடுத்து உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள், அதாவது மக்காத கழிவுகள். அப்படி என்ன மக்காத கழிவுகள்னா நுண்ணுயிரிகள் இயற்கை காரணிகளால் எளிய மூலப்பொருளாக சிதைக்க முடியாத பொருட்களை உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் இல்லைன்னா மக்காத கழிவுகள்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் நெகிழி, பிளாஸ்டிக்கு, மெட்டலு, அலுமினிய கேனு, கண்ணாடி பாட்டிலு இதெல்லாம் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள். இதெல்லாம் சிதைக்க முடியாது. ஸோ அதனால தான் இதுதான் மக்காத குப்பைகள்னு சொல்றாங்க. நெகிழி பொருள், உலோகங்கள், அலுமினிய கேனு, கண்ணாடி பாட்டில். ஏன்னா எக்ஸாம்பிள் தான் நமக்கு என்ன அப்படின்னா கொஸ்டின் அங்கே கேட்பாங்க. இப்போ உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் என்னன்னு நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா இயற்கை செயல்பாடுகளால் சிதைவுறாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மண்ணில் நீடித்திருக்கும். இதை எதுவுமே பண்ண முடியாது. உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. உணவு கழிவு உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவு, நெகிழி பாட்டில் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவு பொருள்.
அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு கதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணுன்றதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இது கொடுத்துருப்பாங்க. சில குட்டைகளோட நீர்நிலையில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மலேரியா போன்ற நோய்கள்லாம் வரும். கொசுனால தான் என்ன அப்படின்னா டெங்கு மலேரியாலாம் வரும். ஓகேவா? ஸோ இந்த பசுக்களும் நாய்க்களும் உணவை தேடி குப்பை தொட்டிக்கு போகும். குப்பைகள் ஒன்றொன்று கலந்திருப்பதால் நெகிழி பைகளும் உணவு வாசனையை தரும். இதனால் விலங்குகள் குலைப்போனது எதிர்பாராதவங்க நெகிழி பைகளையும் உண்கின்றன. இதனால் விலங்குகளுக்கு நோய் வாய்ப்படுகின்றன. அதாவது குப்பை தொட்டியில் பிளாஸ்டிக்கும் இருக்குன்றாங்க. அந்த பிளாஸ்டிக்கை உணவுப் பொருள் நினச்சி விலங்குகள் வந்து சாப்பிட்றது. ஸோ சாப்பிட்டனால அவங்களுக்கு வந்து நோய் வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். திடக்கழிவு மேலாண்மை. அதாவது திடக்கழிவு வந்து உருவாகுது. திடக்கழிவை வந்து நம்ம எப்படி வந்து நீக்கிறது அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை. அதாவது கழிவுகள் உருவாகுதலை குறைத்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கிறது அனைவரோட கடமை. இதுக்கு தான் என்ன அப்படின்னா பயன்பாட்டை குறைத்தல், ரெடியூஸு, மீண்டும் பயன்படுத்துதல்னா ரீயூஸு, மறுசுழற்சி செய்தல் அப்படின்னா ரீசைக்கிள், இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3R மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஆகியவை சுற்றுச்சூழலை காக்கும் முக்கிய 3 வழிமுறைகள் ஆகும். இதை தான் நான் சொன்னோம்னா 3Rன்னு சொல்லுவாங்க. இதை வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. 3Rனா என்ன அப்படின்னு: ரெடியூஸு, ரீயூஸு, ரீசைக்கிள். ரெடியூஸ்னா பயன்பாட்டை குறைக்கிறது, ரீயூஸ்னா மீண்டும் பயன்படுத்துறது, ரீசைக்கிள் அப்படின்னா மறுசுழற்சி செய்யறது. இப்போ முதல்ல ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. அதாவது ரெடியூஸ்னா என்னது? ரெடியூஸ் பயன்பாட்டை குறைத்தல். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணப்பலாம்? முதல்ல தவிர்க்கலாம். அது எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவு வகைகளை தவிர்த்தல், ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை வாங்க மறுத்தல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாப்பாடு வாங்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து நெகிழி பொருள் வந்து வச்சு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கலான்றாங்க. ரைட்டா? இந்த பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவு வகைகளை தவிர்த்தல், ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை வாங்க மறுக்கிறது. இப்போ பிளாஸ்டிக் பொருள் அதை வந்து வாங்குறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பை எடுத்துகிட்டு போகலாம் கடைக்கு போகிறப்ப. ஸோ அதை தான் சொல்கிறோம், அதான் தவிர்க்கிறது. முடிஞ்ச அளவு என்ன பண்ணோம், பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதான் ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு முன் இது நமக்கு அவசியமா அப்படின்னு என்ன பண்ணுவோம், சிந்தித்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதான் தவிர்க்கிறது. இந்த பொருளை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு வாங்கணும், அதான் தவிர்க்கிறது. அடுத்து பயன்பாட்டை குறைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா அதிகமான கழிவுகளை ஏற்படுத்தும் எந்த பொருட்களையும் பயன்படுத்தாமல் நீண்ட காலத்துக்கு பயன் தரும் தரமான பொருட்களை வந்து எடுத்துக்கணுன்றாங்க. இங்கே பாருங்க, பொருட்களை தெரிந்தது அவற்றை தேவையான அளவுக்கு பயன்படுத்தும் மூலம் நாம் கழிவுகளை குறைக்க முடியும். அதான் பயன்பாட்டை குறைத்தல்னா கழிவுகளோட எண்ணிக்கையை குறைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் காகிதத்தோட 2 பக்கமும் எழுதிக்கலாம். தேவையற்ற அச்சிடுதலை குறைச்சி மின்னணு வசதிகளை பயன்படுத்துதல், தேவையற்ற அச்சிடுதல் தவிர்த்து நம்ம மின்னணு வசதிகளை பயன்படுத்தலாம், பிடிஎஃப் எடுத்து படிச்சுட்டு போகலாம் அப்படின்றாங்க. ரைட்டா? அடுத்த செய்தித்தாள்கள், வார இதழ்கள் மற்றும் வாய்ப்புள்ள பிற பொருட்களை பிறருடன் பகிர்ந்து பயன்படுத்தல், இதெல்லாம் பயன்பாட்டை குறைக்கிறது தான். ரைட்டா? இப்போ 2 பேர் இருக்கோம் அப்படின்னா 2 பேருக்கு ஒரு நியூஸ் பேப்பர் போதும். ஸோ இந்த மாதிரி பயன்பாட்டை குறைச்சிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து ரீயூஸ்னா மீண்டும் பயன்படுத்துறது. இப்போ ஒரு முறை பயன்படுத்திய பின்னர் வீணாகும் பொருட்கள் பதிலாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் பொருட்கள் பயன்படுத்தல, மீண்டும் பயன்படுத்தல். அதாவது ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னா அது வீணாகக்கூடாது, மீண்டும் மீண்டும் பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி பைகள், பேனாக்கள், மின்கலன்களுக்கு பதிலாக துணி பையை பயன்படுத்தலாம், மை நிரப்பும் பேனாக்களை பயன்படுத்தலாம், மின்னேற்றம் செய்து பயன்படுத்தக்கூடிய மின்கலன்களை பயன்படுத்தலாம், காலணிகள் பழுது ஏற்பட்டால் சரி செய்து பயன்படுத்தலாம். அதான் மீண்டும் பயன்படுத்து. செருப்பு அறுந்து போச்சு அப்படின்னா அதை மீண்டும் பயன்படுத்துறது தச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? அதான் மீண்டும் பயன்படுத்தல். அதுக்கப்புறம் வந்ததுன்னா மறுசுழற்சி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. மறுசுழற்சினா ஒன்றும் இல்லை. இப்போ கழிவு ஆல்ரெடி ஒரு கழிவு இருக்குன்னு வச்சுக்குவோம். கழிவுலேருந்து என்ன பயன் தரக்கூடிய பொருட்களை பிரித்தெடுத்து மீண்டும் பயன்படுத்துவதற்கு மறுசுழற்சின்னு பேர். அது ஆக்சுவலாக ஒரு குப்பையை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், அதான் கழிவுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கழிவுலேருந்து ஒரு பொருளை எடுத்து அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் பிரித்து அதை மீண்டும் பயன்படுத்துகிறோம்ல, அதுதான் என்ன சொன்னால் மறுசுழற்சின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய துணிகளை காகித தயாரிப்பில் பயன்படுத்துது. இப்போ பழைய துணி வேஸ்ட்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டிருப்போம். அந்த துணியை எடுத்து நம்ம காகித தொழிற்சாலை கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் மறுசுழற்சி. சில வகை நெகிழிகளை உருக்கி நடைபாதை விரிப்புகள், நெகிழி அட்டைகள், நீர்ப்பாய்ச்சும் குழாய்கள் போன்றவை தயாரித்தல், ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை கொண்டு வருது, அதுதான் என்ன அப்படின்னா மறுசுழற்சி அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து உரமாக மாற்றுதல். மக்கும் குப்பைகள் நுண்ணுயிரிகள் செயல்பாட்டினால் இயற்கை உரமாக சிதையும் நிகழ்ச்சி உரமாகுதல். ஒன்றும் இல்லை, அந்த சிதைப்பவை நடக்குதுல அதுதான் உரமாகுது.
குப்பையிலிருந்து பெறப்படும் உரம் தாவரங்களுக்கு இயற்கை உரமாக பயன்பட்டு மண் வளத்தை அதிகரிக்கிறது. அதுவும் அது மண் வளத்தை அதிகரிக்கக்கூடியது தான் உரங்கள் அப்படின்றது. அடுத்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எரிச்சு சாம்பலாக்கிடலாம். இப்போ எரியக்கூடிய திடக்கழிவுகளை அதற்கென வடிவமைக்கப்பட்ட உலைகள் மற்றும் எரித்து சாம்பலாக்கலாம். மனித உடல் கழிவு, மருத்துவ கழிவு, தூக்கி எறியப்படும் மருந்துகள், நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகள், ரத்தம், சீலு போன்றவை இந்த முறையில் தான் அளிக்கப்படும். ஏன்னா இதெல்லாம் நோய் கிருமிகள் வந்து நிறைய வரும். மனித உடல் கழிவுகள், மருத்துவ மனிதனே பார்த்தோன்னா எரிச்சிருவாங்க மனித உடல் கழிவு, சரியா? அப்போ எரிச்சு சாம்பலாக்குறது. மருத்துவ கழிவுகள் இம்முறைகள் அளிக்கப்பட்டன. எரிக்கும் போது உருவாகும் அதிக வெப்பம் தொற்று நோய் கிருமிகளை அளிக்கிறது. இந்த வெப்பத்தினை கொண்டு மின்சாரமும் தயாரிக்கலாம். மனிதன் எரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனிதன்டேருந்து எந்த ஒரு நோய் கிருமியும் வெளில வந்துடக்கூடாது இல்லை, அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அதிக வெப்பம் அந்த நோய் கிருமிகளை அழிச்சிரும். ஸோ அதனால எரிச்சிருவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா நிலத்தில் நிரப்புதல். நிலத்துல வந்து ஒரு இயற்கையான குழி இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் மனிதனால் தோண்டப்பட்ட பள்ளங்களில் கழிவுகளை நிரப்பி அதற்கு மேலாக மண்ணை நிரப்பும் முறைக்கு நிலத்தில் நிரப்புதல்னு பேர். குழி தோண்டி புதைச்சிடணும் குப்பையை, அதான் சொல்றாங்க. இதில் உள்ள மக்கும் கழிவுகள் சில நாட்களுக்கு பின் மெதுவாக சிதைவுற்று உரமாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த நிலங்கள் மீது பூங்காக்களும் தோட்டங்களும் நம்ம என்ன பண்ணலாம்னா உருவாக்கிக்கலாம்னு சொல்றாங்க. ரைட்டா? சரி, அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் படைப்பாக்க மறுபயன்பாடுன்னு சொல்லுவாங்க. படைப்பாக்க மறுபயன்பாடு. படைப்பாக்க மறுபயன்பாடு ஒன்றும் இல்லை, உயர் சுழற்சி. சரியா? உயர் சுழற்சி அப்படின்னா கழிவு பொருளை இல்லைன்னா தேவையற்ற பொருளை உயர்தரமான அப்படின்னா சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருளாக மாற்றி பயன்படுத்துறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா படைப்பாக்க மறுபயன்பாடுன்னு சொல்றாங்க. ரைட்டா? அது எப்படின்னா நம்ம ஒரு பொருளை உயர் சுழற்சி, அதாவது இதுக்கு பேரே படைப்பாக்க மறுபயன்பாடு, உயர் சுழற்சி செய்யறப்ப அதற்கு நாம் வேறு பயன்பாட்டினை தருகிறோம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி பயன்படுத்தின டயரை அமரும் நாற்காலியாக மாற்றுதல். இந்த டயர் இருக்கா, டயரை தான் பார்த்தோன்னா உட்கார நாற்காலியாக மாற்றுறது. பயன்படுத்திய நெகிழி பாட்டில்களை பேனா தாங்கியாக பயன்படுத்தல். இது ஒரு பேனா தாங்கியா இருக்கா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது. அதாவது மறுசுழற்சி தான். இதுவும் மறுசுழற்சி தான், ஒன் ஆஃப் த டைப் தான் படைப்பாக்க மறுபயன்பாடு. ரைட்டா? ஸோ அதை சொல்றாங்க. இப்போ மறுசுழற்சினா நம்ம ஃபேக்ட்ரியில் கொடுத்து வேற ஒரு பொருளாக மாற்றுவோம். இதெல்லாம் நம்மளே பண்ண முடியும். அதான் படைப்பாக்க மறுபயன்பாடு. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். எல்லாம் உயர் சுழற்சின்னு கூட சொல்லலாம் இதை. அதாவது 3R பற்றி பார்த்துருப்போம். ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திடக்கழிவு மேலாண்மை விதிகள். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016 கேட்பாங்க. திடக்கழிவு மேலாண்மை விதிகள்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 2016 இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திடக்கழிவுகளை உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள், உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுட்டு வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள்னு 3ஆ பிரிக்கிறாங்க. எப்பயுமே வந்து பார்த்தோன்னா திடக்கழிவு மேலாண்மையில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தான் பார்த்துருப்போம். இப்போ திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016 என்ன சொல்றாங்கன்னா குப்பையை வந்து நீங்கள் வந்து 3ஆ பிரிங்கன்றாங்க. ஒன்று திடக்கழிவு, அதாவது மக்கும் குப்பை, இன்னொன்று மக்காத குப்பை, இன்னொன்று என்ன அப்படின்னா வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் அப்படின்னு பிரிங்கன்றாங்க. புரியுதா? அதற்குரிய குப்பை கூடைகளை வைத்திருந்து உள்ளாட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட குப்பை சேகரிப்பவரிடமோ தூய்மை பணி மேற்கொள்ளவும் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. குப்பையை வந்து தெருக்கள், திறந்த வெளிகள், சாக்கடைகள், நீர்நிலைகளில் கொட்டவோ புதைக்கவோ அல்லது எரிக்கவோ கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளா போயிட்டு புதைக்கக்கூடாது, நம்மளா எரிக்கக்கூடாது, நம்மளா போய் கொட்டக்கூடாது. ரைட்டா? இது இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த 3ஆவதா பிரிச்சாங்க தெரியுமா, அந்த வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கணும். வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள்னா தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த பெயிண்ட்டு, ட்ரம்மு, பூச்சிக்கொல்லி மருந்து கேனு, சிஎஃப்எல் பல்பு, குழல் விளக்கு, டியூப்லைட்டு, காலாவதியான மருந்து, உடஞ்ச அந்த பாதரச வெப்பநிலைமானி, பயன்படுத்திய மின்கலன்கள், பயன்படுத்திய ஊசிகள், சிரிஞ்சுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியதான் வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள். ஏன்னா இதெல்லாம் மக்கும் குப்பையை மக்காத குப்பையும் பிரிச்சு போடக்கூடாது. இதை ஒரு தனி செக்ஷனாக பிரிச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நோய்கள் வந்து அதிகமாக வரும். பெயிண்ட் ட்ரம்மு, பூச்சிக்கொல்லி மருந்து கேனு, சிஎஃப்எல் பல்பு, டியூப்லைட்டு, காலாவதியான மருந்து, உடஞ்ச பாதரச வெப்பநிலைமானி, பயன்படுத்திய மின்கலன், பேட்டரி, பயன்படுத்திய ஊசி, சிரிஞ்சி இது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது உலக அளவில் தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கும் கழிவுகளில் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளோட சராசரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.45 கிலோகிராம். புரியுதா? இது ஒப்படைகளில் குறைவான அளவாக இருந்தாலும் மக்கள் தொகை அதிகமுள்ள மக்கள் தொகை இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கு. ஸோ அப்படின்றப்போ மொத்த மக்களுக்கு பார்க்கும்போது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. புரியுதா? அடுத்து பார்ப்போம். தினந்தோறும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தோம்னா 1/2 கிலோ, 0.45 கிலோகிராம்னா 1/2 கிலோ. 500 இருந்துச்சுன்னா என்னது 1/2 கிலோ ஆகிடும். இதில் எவ்வளோ இருக்குன்னா 0.45 இருக்கு, 0.45 இருக்கு, 450 இருக்கு. சரியா? அப்படி சொல்றாங்க.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல யாரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கான்னு பாருங்களேன். அமெரிக்கா 2.58 கிராம். ஸோ நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது அமெரிக்கா. இந்தியாவுக்கு 0.45 ஒரு நாளைக்கு. நம்மளே அரைக்க தான் பண்றோம். ஆனா அமெரிக்கா என்ன பண்றோம்னா 2.5 கிலோ. அடுத்து ஒவ்வொரு நாளும் 532 மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒரு நாளைக்கு மொத்தமா இந்தியாவில் எவ்வளவு திடக்கழிவு உற்பத்தி ஆகும்னா 532 மில்லியன் கிலோ. 532 மில்லியன் கிலோ வந்து உற்பத்தி ஆகிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம தூரமா வச்சோம் அப்படின்னா 2800 கிலோமீட்டர் தூரம் வரையும் இருக்குன்றாங்க. கன்னியாகுமரி வந்து டெல்லி வரை இருக்கும். குப்பைகளை போய் கொட்டணும் அப்படின்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகிற கழிவுகள், அதாவது 532 மில்லியன் கிலோ திடக்கழிவு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்புழு உரம் தயாரிக்காது. மண்புழு உரம் நமக்கு தெரியும். அதாவது மக்கும் கழிவுகளை போட்டு அதில் கொஞ்சம் மண்புழுவை போட்டு மண்ணை வச்சு மூட வச்சுட்டோம் அப்படின்னா 45 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணால் மண்புழு உரம் வந்து ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் மாசுபாடுனா என்னன்னு பார்க்க போகிறோம். நமது சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய தேவையற்ற இல்லை அப்படின்னா தீங்கு தரக்கூடிய பொருட்களை சேர்க்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. நம்ம சுற்றுச்சூழலில் தேவையற்ற இல்லைன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் மாசடையும். சரியா? சுற்றுச்சூழலில் இத்தகைய பொருட்களை சேர்க்கப்படுவதால் சுற்றுச்சூழலின் தன்மையே மாறிடும். இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா மாசுபாடு அப்படின்னு. ரைட்டா? மனிதனோட செயல்பாடுகளால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. சரியா? மனிதனோட செயல்பாடுகள்லாம் என்ன நடக்கும்? சுற்றுச்சூழல் மாசடையும். எந்த பொருட்கள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை உருவாக்கினோ அதை மாசுபடுத்திகள்னு சொல்லலாம். ஒரு பொருள் மாசு உருவாக்குது அப்படின்னா அதை மாசுபடுத்திகள்னு சொல்லலாம். இப்ப நிலம், நீர், காற்று இதெல்லாம் மாசுபடும். நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு இதெல்லாம் இதோட இயற்பியல், வேதியியல், உயிரியல் தன்மையில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்களே மாசுபாடு. ரைட்டா? நீர், நிலம், காற்று இதோட இயற்பியல், வேதியியல், உயிரியல் தன்மையில் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை மாசுபாடுகள்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது காற்று, நீர், நிலம் இல்லாம ஒளி மாசுபாடும் இருக்கு. ரைட்டா? காற்று, நிலம், நீர் இல்லாம 4 வகையான மாசுகள் இருக்கு. இதுவும் கேட்பாங்க. மாசுபாட்டோட வகைகள் எவ்வளோ ஷார்ட்டா கேட்டுருவாங்க. ஏன்னா 4: நிலம், நீர், காற்று, ஒளி. சவுண்டு. முதல்ல காற்று மாசுபாடு, அதாவது ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஏர் பொல்யூஷன்னா ஒண்ணுமே நம்ம இல்லை. என்ன அப்படின்னா எண்ணெய், பெட்ரோல், நிலக்கரி இதெல்லாம் நம்ம எரிக்கிறோம்ல. எரிக்கிறதுனால இயற்கை வாயுக்கள், அதாவது நேச்சுரல் கேஸ், இதையும் எரிக்கிறதுனால காற்று மாசுபாடு ஏற்படுகிறாங்க. ரைட்டா? அப்புறம் தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் தொழிற்சாலை, மின் நிலையம் மற்றும் போக்குவரத்து சாதனங்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றன. ரைட்டா? இந்த தொல்லுயிர் படிம எரிபொருட்கள் தொழிற்சாலை, மின் நிலையம், ஃபேக்டரி, கரண்ட் உற்பத்தி பண்ற இடம், போக்குவரத்து சாதனங்கள் தயாரிக்கக்கூடிய இடத்துலலாம் பெட்ரோல், நிலக்கரியெல்லாம் பயன்படுத்துறாங்க. அதனால அதுலேருந்து காற்று மாசுபாடு வருது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இத்தகைய பொருட்கள் வந்து எரிக்கிறதுனால உருவாகக்கூடிய இந்த வாயுக்களிலிருந்து வரக்கூடிய மிக நுண்ணிய துகள்கள், சாம்பலும் தூசியும் காற்று கலப்பதால் காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. ஃபேக்டரியிலேருந்து வெளில வர அந்த தூசி, சாம்பல் அதனாலதான் காற்று மாசுபாடு அடைகிறாங்க. ரைட்டா? அப்புறம் இது இல்லாம நெகிழி போன்ற திடப்பொருட்களை எரிப்பதாலும் பெயிண்ட் தொழிற்சாலை, வாசனை தைலங்கள், தொழிற்சாலை உருவாகும் நீராவி காற்றில் கலப்பதால் காற்று மாசுபாடு அடைகிறது. புரியுதா? நெகிழி போன்ற திடப்பொருட்களை எரிப்பதாலும் பெயிண்ட் தொழிற்சாலை மற்றும் வாசனை தைலங்கள், தொழிற்சாலை உருவாகும் நீராவியும் காற்றில் கலப்பதால் காற்று மாசுபாடு அடைகிறது. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். அப்புறம் இந்த அமிலமலை கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அமிலமலை தான் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் கேட்டிருந்தாங்க. பிசி 2023 ஒரு கொஸ்டின் கூட பார்த்துருந்தேன். கூற்றுகளை வச்சு கேட்டிருந்தாங்க. ரைட்டா? தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் சில நச்சு வாயுக்கள் மழை நீருடன் இணைந்து அம்மலையை அமிலத்தன்மை வாய்ந்துள்ளதாக மாற்றுகிறது. அதாவது தொழிற்சாலையில் உருவாக்கக்கூடிய சில நச்சு வாயுக்கள் மழை நீரோட இணைஞ்சு அம்மலையை அமிலத்தன்மையோடதாக மாற்றிடும். அதனாலதான் அதுக்கு பேர் அமிலமலை. இந்த அமிலமலை தாவரங்களுக்கு பாதிப்பதோடு நிலத்தையும் மாசுபடுத்துகிறது. இது இல்லாம மலை, ஏரிகள், குளங்களில் கலப்பதால் அந்த அமிலங்கள் அங்குள்ள மீன்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கூட்டுனா அமிலமலை எப்படி உற்பத்தி ஆகுது, ப்ளஸ் அமிலமலை வந்து இந்த மீன்களுக்கும் தாவரங்களுக்கும் நல்லது பண்ணுதுன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் தப்பு, நல்லது பண்ணல. இங்க என்னது பாதிப்பை உண்டாக்குகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? காற்று மாசுபாடு மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ரைட்டா? மாசடைந்த காற்று தோல், கண்கள் மற்றும் நுரையீரலுக்கு தீங்கு விளைக்கிறது. நம்ம காற்றை மாசுபாடான காற்றை சுவாசிச்சோம் அப்படின்னா நுரையீரல் தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படும். ரைட்டா? அதான் மோட்டார் வாகனம் வந்து தவிர்க்கணும். பக்கத்தில் உள்ள இடத்துக்கு போறதுக்கு நடந்து போகலாம். நீண்ட தூரம் வந்து பேருந்து பயன்படுத்தலான்றாங்க. திடக்கழிவுகளை எரிக்கக்கூடாதுன்றாங்க. பட்டாசு வெடிப்பை தவிர்க்கணுன்றாங்க. அடுத்து நீர் மாசுபாடு. ரைட்டா? நீர் மாசுபாடு அப்படின்னு ஒன்றும் இல்லை.
நதிகள், ஏரிகள், கடல் நீரோடு தொழிற்சாலை கழிவுகளும், வீட்டு கழிவுகளும், வயல்வெளி கழிவுகளும் கலக்கும் போது நீர் மாசுபாட்டடைகிறது. இந்த மாசு கலந்த நீர் வந்து என்ன பண்ணும்? நோய்களை பரப்பும். அதில் உள்ள வேதிப்பொருள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அவ்வளவுதான். இப்போ இந்த நீர் மாசை செய்யும் பொருட்கள், இப்போ சாக்கடை கழிவுகள் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் சமைக்க, சுத்திகரிக்க, குளிக்க பயன்படுத்தக்கூடிய நீர் தான் சாக்கடை கழிவு. வேற எதுவும் சாக்கடை கழிவு கிடையாது. அதே தொழிற்சாலை கழிவுகள்னு எடுத்தோம்னா எண்ணெய் கழிவு, கதிரியக்க பொருள், இதுதான் தொழிற்சாலை கழிவு. விவசாய கழிவு அப்படின்னு எடுத்தோம்னா பூச்சிக்கொல்லி, வயலிலிருந்து அடித்து செல்லக்கூடிய இந்த நீர்நிலைகள் கலக்க அப்படின்னா பூச்சிக்கொல்லிகள், உரங்கள்லாம். அடுத்து திடக்கழிவு அப்படின்னு எடுத்தோம்னா ஆறு மற்றும் கடலில் செல்லும் கழிவுகள். ஆறு மற்றும் கடலில் கழிவுகளை கலக்கிறதா என்னது? திடக்கழிவுகள்னு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நீர் மாசுபாட்டை எப்படி குறைக்கிறது? எண்ணெய், பழைய மருந்துகள், நீருடன் கலக்கிறத தவிர்க்கணும். வயல்ல பயிர்கள் வளர்வதற்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மற்றும் செயற்கை உரங்கள் அளவை குறைக்கணும். வீட்டில் கழிவு நீரை வீட்டு தோட்டம் அமைத்து வீட்டோட கழிவு நீரை என்ன பண்ணலாம்? வீட்டு தோட்டத்துக்கு அமைத்து பயன்படுத்தலாம். இது கூட ஒரு கொஸ்டின் மாடல் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? வீட்டு கழிவு நீரை வீட்டு தோட்டம் அமைத்து பயன்படுத்தலாம். ஆக்சுவலாக இது வந்து புக் பேக்லையும் இருக்கு. ப்ளஸ் வந்து மாடல் கொஸ்டின்லையும் இதை வந்து கொடுத்துருந்தாங்க ப்ரீவியஸாகவே. சரியா? இதை நோட் பண்ணிக்கணும். வீட்டு கழிவு நீரை எதுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் குளங்கள், ஏரிகள், ஆறுகள் கழிவுகளை கலப்பதையும் கொட்டுவதையும் தவிர்க்க வேண்டும். எப்பொழுதும் குப்பையை வந்து குப்பை தொட்டியை தான் பயன்படுத்தணும். அடுத்த நில மாசுபாடு. நீரும் காற்றும் மாசடைவதை போன்று நிலமும் நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்களால் மாசடைகிறது. எக்ஸாம்பிள், வயல்ல அதிகப்படியான பூச்சிக்கொல்லிகள், கனிம உரங்களை பயன்படுத்துறது, சுரங்க தொழிற்சாலைகள்ல நிலத்தை தோண்டி அங்குள்ள உலோகம் மற்றும் கனிம வளங்களை எடுக்கிறதும், தொழிற்சாலைகளாலும் வீட்டில் பண்ணக்கூடிய நெகிழி, பிளாஸ்டிக், உடைந்த மின்னணு சாதனம், இது எல்லாத்தினாலையும் நில மாசுபாடு. ரைட்டா? நில மாசுபாடுன்றது விலங்குகள், மனிதர்கள் மற்றும் தாவரங்கள் என அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கிறது. ஏனெனில் நிலம் அப்படின்ற உயிர்கள் வாழ உதவுது. ஏன்னா மண்ணு தான் தாவரங்களுக்கு வந்து ஆற்றல் கொடுக்கக்கூடியது. மழை பெய்யும் போது நிலத்தில் உள்ள மாசுக்கள், மழை பெஞ்சிச்சு அப்படின்னா மழையில் இருக்கக்கூடிய மாசுகள் வந்து மழைநீரில் கலக்கும். இந்த மாசுபடந்த நீரை தாவரங்கள் வந்து உறிஞ்சுது. இந்த நீரில் உள்ள நச்சுப் பொருட்கள் தாவரங்கள் தயாரிக்கும் உணவிலும் சேருது. இதை நாம உண்றப்ப நம்மளும் அதனால பாதிப்படைகிறோம்னு சொல்ல வராங்க. அடுத்த நில மாசுபாட்டுக்கு என்ன பண்ணலாம்னா கழிவுகளை உருவாக்கத்தை குறைக்கணும். கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி செய்யணும். சரியா? அதான் ரீசைக்கிள் பண்ணணும். குப்பை தொட்டிகளில் தான் குப்பைகளை போடணும். கழிவுகளை எரிக்கக்கூடாது. அப்படி நிலத்தில் எரிச்சோம் அப்படின்னா அதில் உள்ள சாம்பல் வந்து நிலத்துல இருந்து கலக்குன்றாங்க. ரைட்டா? கழிவுகளை எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒலி மாசுபாடு, அதாவது நாய்ஸ் பொல்யூஷன். ஒலி மாசுபாடு அப்படின்றது சுற்றுப்புறத்தை தான் பாதிக்கும். முதல்ல நம்ம அனைவருமே நம்ம என்ன விரும்புவோம்? அமைதியா இருக்கணும், அதிக சத்தம் இல்லாத இடத்த தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா விரும்புவோம். ஆனா யாருக்கும் அதிக சத்தம் பிடிக்காது. எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம்? அதிகமாக சத்தம் போட்டால் பிடிக்காது. அப்போ சத்தமான இசை, மோட்டார் வாகனந்து வெளிவரும் இரைச்சல், பட்டாசு வெடிக்கும் போது உருவாகும் இரைச்சல், இயந்திரங்களின் ஓசை போன்றவை தான் இரைச்சலை உண்டாக்கும். அதிகமான சவுண்டு இரைச்சலை உண்டாக்கும். ரைட்டா? தொடர்ந்து வரும் இரைச்சல் நம் தூக்கத்தை கெடுக்கிறது. இதுதான் இம்பார்ட்டன்ட். தூங்கவே முடியாது. ரைட்டா? நம்ம நிம்மதியாகவும் படிக்கவும் முடியாது. அதிகமாக சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா படிக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தோன்னா இரைச்சல்லாம் நமக்கு என்ன வரும்னா உயர் ரத்த அழுத்தம் வரும், மன அழுத்தம் வரும், கேட்கும் திறன் பாதிப்பு ஏற்படும். ரைட்டா? இரைச்சல் மாசுபாடு நம் சுற்றியுள்ள விலங்குகளிலும் குறிப்பாக பறவைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். கடலுக்கடியில் உள்ள திமிங்கிலங்கள் கப்பலினால் ஏற்படும் இரைச்சலினால் தங்கள் பாதையிலிருந்து திசை மாறிக்கணும். இதுவும் நோட் பண்ணிக்கணும். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய திமிங்கலங்கள் என்னது? கப்பலால் ஏற்படக்கூடிய இரைச்சலால் தங்கள் பாதையிலிருந்து திசை மாறுகின்றன. அடுத்து ஒலி மாசுபாடு எப்படி வரும்னா மின்கருவிகள் பயன்படாத நிலையில் அணைத்து விடணும். தொலைக்காட்சி, மின்னணு கருவிகளை ஒலி அளவை குறைச்சி வச்சு கேட்கணும். ஓட்டுநர்கள் வாகனம் என்பது ஒலிப்பான்களை தேவை ஏற்படுவது மட்டும்தான் பயன்படுத்தணும். பட்டாசு வெடிப்பதை கம்மி பண்ணணும். பேசலாம், ஆனால் அதிக சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சார் அடுத்து பார்ப்போம். அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னா அவ்வளோதான், வேற எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் நினைவில் கொள்கை மட்டும் பார்த்துக்குவோம். சரி, என்ன கொஸ்டின் இங்கே தான் கேட்பாங்க. உயிரின கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் ஒன்றோடு ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. 2 வகையான சூழ்நிலை மண்டலம் இருக்கு. ஒன்று நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், இன்னொன்று நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல், மற்றும் உண்ணப்படுதலுக்கான வரிசை முறையை உணவு சங்கிலின்னு சொல்லுவோம். உணவு சங்கிலியெல்லாம் ஒன்று சேர்ந்தா உணவு வலைன்னு சொல்லுவோம். ரைட்டா? நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்ப்போம். நாம் தினசரி வாழ்க்கையில் உயிரின சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள், உயிரின சிதைவுக்கு உள்ளாகக்கூடிய கழிவுகள் தனித்தனியாக பிரிப்போம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை. மாசுபாட்டற்ற உலகை உருவாக்க 3R முறையை ஃபாலோ பண்ணணும். ரெடியூஸு, ரீயூஸு, ரீசைக்கிள். பயன்பாட்டை குறைக்கிறது, மீண்டும் பயன்படுத்துறது, மறுசுழற்சி. திடக்கழிவுகளை எரிக்கக்கூடாது. காற்று நில மாசுபாட்டை ஏற்படுத்தும். காற்று மற்றும் நில மாசுபாட்டை ஏற்படுத்துன்றாங்க திடக்கழிவுகளை எரிச்சோம்னா. சுற்றுச்சூழலில் தீங்கு விளைக்கும் தேவையற்ற பொருட்கள் சேருவதே நாம் மாசுபாடுன்னு சொல்லுவோம். மாசுபாட்டை 4ஆ பிரிக்கலாம். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒலி மாசுபாடு. மாசுபாட்டை குறைச்சி கழிவுகளை சரியான கையால
இது வந்து சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும், வேறு எதுவும் கொடுக்கல. ஓகேவா? அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. புக் பேக் மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்துக்குவோம்.